SS Music presents Por Kanda Singham celebrating 49 years of Surya, powered by Mad Rabbit, food partner Pallavaram Yamuddin Biryani, refreshment partner Chennai Kulfi. கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு நம்ம எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஒரு கெட்டவனை தயார் பண்ணிட்டு இருக்காரு. பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதாபாத்திரம். அது ரொம்ப ஒரு லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக் கதை. அதுக்கு மேலே தான் பேசினா அண்ணன் செருப்பால் அடிப்பார். இதெல்லாம் தாண்டி வெற்றிமாறன் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஃபில்ம் மேக்கர்ஸாக இருந்தாலும் ஒரு 30 கோடி ரூபா ஷேர் தமிழ்நாட்டில் அவரோட படம் பண்ணியிருக்கா, 35 கோடி பண்ணியிருக்கா, 40 கோடி பண்ணியிருக்கான்னா இல்லை. ஸோ வெற்றிமாறன்ஸ் பிக்கஸ்ட் 100+ ஃபில்ம் வில் பி வாடிவாசல். ஏன்னா ஆல்ரெடி ரவிக்குமார் கூட ஒரு படத்துக்கு பேசிட்டு இருக்காரு. தட் ஃபிலிம் ஆல்சோ பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்டோரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப வேரியண்டான இது இருக்கும். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ரோலெக்ஸ் ஆன் தி பிக் ஸ்கிரீன் அகைன். விக்ரம் படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் வந்து ரோலெக்ஸ் கேரக்டர். அந்த படத்தில் லாஸ்ட் அந்த 5 minutes சூர்யா சார் வந்து அவர் கொடுத்த ஹை வந்து வெளியே வரும்போது எல்லாமே ஒரு வெறித்தனத்தோட வெளியே வச்சுது. அவர் வந்தா ஒரு சின்ன பீதி ஒன்று இருக்கும். அதை நான் ஒத்துக்கிறேன். நான் நிறைய ஹீரோஸை பார்த்துருக்கேன், பழகிருக்கேன். கார்த்தி சார் ஏன் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, யோ நம்மளாம் படத்துல தான் ஹீரோ, நிஜத்துலேயே ஹீரோயா, கோவம் தான் இறங்கி அடிச்சிருவாரு அப்படின்னு. கார்த்தி இவங்கெல்லாம் ரொம்ப தப்பு கார்த்தி அப்படின்னு. என்னண்ணா ஆச்சுன்னு. இல்லடா நம்மலாம் வாரத்துக்கு 2 படம் பார்த்தாலே டயர்ட் ஆயிடுறோம். இவனுங்க தூங்க மாட்டானுங்க கார்த்தி, டயத்துக்கு சாப்பிட மாட்டானுங்க, உடம்ப பார்க்க மாட்டானுங்க கார்த்தி, ரொம்ப தப்பா இருக்கு கார்த்தி அப்படின்னு நான் எனக்கு கேட்குற மாதிரி நின்று திட்டிட்டு போறாரு. அது வந்து அவசியமே கிடையாது. எல்லாரையுமே வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு. அண்ட் சும்மா பேசுறதுக்கு முன்னாடி அன்னைக்கு ஹெட்லைன்ஸை பார்த்துட்டு போய் பேசுகிற ஆள் இல்லை. சூர்யா படம் வந்துச்சுன்னா மற்ற எல்லா டாபிக், அதாவது நம்ம ஊரில் ஒருமைப்பாடு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. சூர்யா சார் படம் ரிலீஸ் ஆனால் பார்க்கலாம். நான் அவர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லா டாப் ஹீரோஸோட ஃபேன்ஸும் ஒரு டப்புன்னு ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ இந்த ரசிகர்களை நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த ஹோல் அஞ்சான் வேவ் ஹேப்பன்னும். அந்த வேவில் நீங்கள் ட்ராக்கர்ஸ் தானே சொல்கிறீங்க. எங்களுக்கு ஞாபகம் இருக்குது, என்னடா விஜயஜித் ஃபேன்ஸை தாண்டி இவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க ஆன்லைனில், வேற லெவலில் வந்து தே கிரியேட்டட் ஒன் இம்ப்ரெஷன்ஸு, வேற மாதிரி இன்டர்நெட் பெனிட்ரேஷனு. அது வந்து மேலே கங்குவாவோட ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேலாக இருக்கும். அது கண்டிப்பாக தமிழ் சினிமாவிலேருந்து ஜென்யூன்லி பிலீவ் ஒரு பேன் இண்டியா பிளாக் பஸ்டர். ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவர்கிட்ட என்னன்னா, ஒரு ரசிகர்கள் தம்பியாக இருக்கிறதுனால சொல் பேச்சு கேட்குற ரசிகர்கள் எல்லாருக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் சம்ஹவ் தீஸ் ஃபேன்ஸ் will end up listening to him. புறநானூறு ஏன் சூர்யா சார் பண்ணலன்றதை நான் இங்கே தெளிவுபடுத்திடுறேன். அஸ் அ ப்ரொடியூசராக அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற கான்டென்ட், அவர் வந்து இப்போ நான் வந்து சக்திவேலன்ட்ட பேசிகிட்டு இருந்தோம். இப்போது சொல்லிட்டு இருந்தார், சக்தி சார் சொல்லிட்டு இருந்தார், இந்த கார்கிங்கிற படம் பார்த்ததுக்கப்புறம் என்னோட பேர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டோம், அதில் இருக்க ஒரு ப்ராஃபிட் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லா ப்ராஃபிட்டுமே அந்த ப்ரொடியூசருக்கு தான் போச்சு. ஸோ அந்த மாதிரி அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்கள், சோஷியலி கான்ஷியஸ் படங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆடியன்ஸோட டேஸ்ட்டை வந்து எவால்வ் பண்ணுறதுக்கான படமாக இருக்கட்டும், அதை பற்றி கொஞ்சம் பேச முடியுமா? ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் பிஃபோர் ஆர்பி டேக்ஸ் ஓவர். இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டிஜே ஞானவேல்னு ஒரு இயக்குனரோட வேலை பார்க்குறாருன்னா அதுக்கு ஜெய்பீம் ஒரு காரணமாக இருக்குது. அவங்க அசோக் செல்வன் வச்சு ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் ஜெய்பீமுக்கு ஒன்ஸ் சூர்யா சார் கேம் ஆன் போர்ட், அது அந்த படத்துக்கே ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்துருச்சு. அதனால தான் ஓடிடியில் அது ஒரு பெரிய ரேட்டுக்கும் போச்சு. இல்லைனா அப்படியே பாதி ரேட்டில் தான் கேட்டிருந்துருப்பாங்க. ஸோ டிஜே ஞானவேல் காட் ஸ்பாட்டட் பிகாஸ் ஆஃப் சூர்யா அகெயின். ஸோ டு டூ வித் அவர் ப்ரொடியூசராக எவ்வளோ ஹேண்ட் பிக், முன்னாடி நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் இதை சொல்லிடுறேன், விருந்தோம்பல் அவர் மாதிரி யாராலையுமே பண்ண முடியாது. என்னடா பல ப்ரொடியூசர்ஸ் கலையப்பாங்க, என்னங்க ஓடாத படத்துக்குலாம் கார் வாங்கி கொடுக்குறாரு டேரக்டருக்கு அப்படின்னு. ஆனால் அதுதான் அவருக்கு அது ஒன்று நடந்துருச்சுன்னா உடனே அள்ளி கொடுக்கணும். நீங்கள் 2D பற்றி கேட்டிங்கன்னா ஒரு டயத்தில் 2Dயில் போய் கதை சொல்லுவோம்டா, நல்ல பட்ஜெட் தராங்களாம், நல்ல சம்பளம் தராங்களாம், நல்லா பார்த்துக்கிறாங்களாம், என்டையர் செட்டுக்கு அதை வாங்கி கொடுக்குறது, பிரியாணியை போடுறது, லேப்டாப் ஷான்ரால்டனுக்கு ஒரு லேப்டாப் கிஃப்ட் பண்ணார், எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துட்டே இருப்பார். ஆனால் அது ரொம்ப தாட்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு பிரயோஜனப்படுற விதத்தில் இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த ஹையஸ்ட், அதாவது இந்த பே மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் சூர்யா தான் நம்பர் 1 ப்ரொடியூசராக. ஆக்சுவலாக சூர்யா சார் பார்த்தீங்கன்னா இந்த ஜெய்பீம் படம் டைட்டில் வச்சாங்கல்ல, அப்பயே நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் ஜெய்பீம் டைட்டில் வைக்காதீங்க, பெரிய ஹீரோவாக இருக்கீங்க. அது இன்னும் ஃபஸ்ட்டு வந்து தியேட்ரிக்கல் ரிலீஸாக இருந்தது. ஐ மீன் அது ஓடுமோ ஓடாதான்னு தெரில. ஏன்னா மக்கள் வந்து எப்பவுமே இங்கே வந்து அவங்களுக்கு அக்செப்டன்ஸ் இருக்குமா இல்லையான்னு தெரியாமல் இருந்தது. பட் தைரியமாக ஜெய்பீம் படம் வச்சு அந்த படத்தை வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படி. ஐ மீன் அஃப்கோர்ஸ் அந்த மூவி ஓடி ரிலீஸ் ஆச்சு, ஆனால் அந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணாதவங்க இல்லை. அவ்வளோ ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு படம். அவர் ரியல் லைஃப்பில்
சோஷியலி கான்ஷியஸாக இருக்குன்னா அதை தான் அவருடைய ப்ரொடக்ஷன்லையும் சரி அவர் இது பண்ணுறாரு. அப்புறம் அவங்க ஒய்ஃப் அவங்க ஜோதிகா அவங்கள வந்து ஒரு நடித்தாங்க, அப்புறம் கல்யாணம் ஆகிட்டு பிரேக் எடுத்தாங்க. திரும்ப வரும்போது ஒய்ஃபுக்காக அவர் வந்து நிறைய இதெல்லாம் பண்ணியிருந்தார். உண்மையிலே அது வந்து நிறைய பேரை கேட்டிங்கன்னா அவங்க வந்து சூர்யா ஜோதிகா வந்து ரொம்பவும் உயர்ந்து பேசுவாங்க. ஒரு சினிமா அவங்க ஐடியல் பேர். அவங்க லவ் பண்ணும்போதே நியூஸ்லாம் ஒரு காசிப்பாக வரும்போதுமே எல்லாருமே அது உண்மையாக இருக்கக்கூடாதா, அவங்க கல்யாணம் பண்ணணும் அப்படி தான் அந்த காக்க டயத்துலேயே நினைப்பாங்க. அதே மாதிரி அவங்க இப்போ இருக்கிறதும் வாட் எவர் லைஃப் ஸ்டைல் தேர் டூயிங் அது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு சொசைட்டிக்கு எக்ஸாம்பிளாக இருக்குது. ஏன்னா சினிமாக்காரங்கனாலே சொசைட்டியில் வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க அவங்க ஆண் பெண் உறவுலாம். ஆனால் சூர்யா சார் வந்து அவங்க ஜோதிகம் அவங்க மேம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் வந்து அது ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் ஒரு இதுவாக பார்க்குறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுதான் ஒரு சூர்யா சார் வந்து அந்த ரியல் லைஃப் அண்ட் ரியல் லைஃப் ரெண்டுலேயுமே வந்து ஒரே பர்சனாலிட்டியை காமிச்சு அவர் என்ன பிலீவ் பண்ணுறாரோ அந்த படங்களை எடுக்கிறாரு. நடிக்கிறதும் சரி, ப்ரொடியூஸ் பண்ணுறதும் சரி. ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசர் சூர்யா சார் வந்து மெயின் திங் இஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஃபிலிம்ஸ். தட் இஸ் வாட் இஸ் ஸ்பெஷலிட்டி. எஸ் கரெக்ட். பிகாஸ் மெயின் திங் அவரே சொன்னது தான், லைக் அவர் பொண்ணு பையன் எல்லோரும் சேர்ந்து படம் பார்க்கணும், அந்த மாதிரி படம் தான் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா யூஸ்வலாக நீங்கள் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்கிட்டையும் போங்களேன், நீங்கள் நல்லா பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னாலும் வி ஆர் ட்ரைங் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொன்னாலும் நோ வி ஆர் ட்ரைங் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு இன்டென்ட், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்டென்ட், அதாவது ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஃபிலிம்ஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃப்ரம் ஹிம். ஏன்னா தட் ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸை வந்து இன்னும் தமிழ் சினிமா இன்னும் ப்ராப்பராக ஃபுல்லாகவே இன்னும் ஸ்ட்ரெச் அவுட் பண்ணவே இல்லை. அதில் இன்னும் நிறையா ஃபிலிம்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்களே சொல்கிற மாதிரி டிஸ்னி ஃபிலிம்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு என்டர்டெய்னர்ஸாக இருக்கலாம். தே டோன்ட் நீட் டு பி இந்த மசாலா அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை வந்து பிக் பண்ணி அதையே வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணாலே அது இட் வில் ஹேப்பன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஐ திங்க் தே ஃபில் தட் ஸ்பேஸ். ஸோ 2D வந்து அப்கமிங் டேஸில் இன்னும் பயங்கரமான ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக தே வில் பி தேர் ஃபார் ஷுர். சுதர், யூ வுட் லைக் டு ஆட் சம்திங்? இல்லை, ஆரம்ப சில படங்கள் வந்து கொஞ்சம் நான் டூ வெண்ணிலா அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலி 2D ப்ரொடியூஸ் பண்ண சில ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்தது போல் எனக்கு தெரிஞ்ச அந்த படங்கள் பார்க்கும்போது. ஸோ கலை அப்படிங்கிறது பல கோணங்களில் போகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் பெருசாக நான் ஆச்சரியப்படுத்தின படங்கள் மாதிரி எனக்கு தோணலை. ஃபார் மை பர்சனல் டேஸ்ட் சொல்கிறேன். பட் ஜேபிஎம் ஒரு முக்கியமான ஒரு ஃபில்மாக பார்க்குறேன் அந்த ஒரு வரிசையில். ஏன்னா இது வந்து அவருக்கு சமூக நீதி மேலே ஒரு அக்கறை, சமூக பார்வை அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துடைய எக்ஸ்டென்ஷனாக நான் பார்த்தேன். அண்ட் இந்த இடத்துல அந்த ஒரு பெரிய ரிஸ்க், பெரிய கவலை இருந்தது போல் தெரியல. ஓகே, இது ரொம்ப பரிசுத்தமான ஒரு படமாக அமையணும், யாரையுமே கொஞ்சம் கூட முகத்தை திருப்ப வச்சிடக்கூடாது ஸ்க்ரீனில் இருந்து அப்படின்ற ஒரு பெரிய ப்ரெஷர், அப்படின்ற ஒரு நோக்கம் அதுக்கு முன்னாடி இருந்த படங்கள்ல இருந்துச்சுல்ல, அது தவிர்த்ததாக பார்க்குறேன். அண்ட் அந்த வரிசையில் எனக்கு என்றைக்குமே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுசஸ், ப்ரொடியூசர்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பவுண்டரிஸை ஸ்ட்ரெச் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்களா ஒரு கட்டம் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளத்தான் என்னுடைய படம் அடங்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரில் எடுக்கப்படுற படங்கள் எனக்கு பெருசாக அப்பீல் ஆகக்கூடிய படங்களாக யூஸ்வலாக இருக்கிறது இல்லை. ஸோ அந்த வரிசையில் இன்னும் மாறுது அப்படின்னு நினைக்கிறேன் நான். பட் வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் see. அண்ட் சூர்யா எப்போதுமே ஒரு சோஷியலி கான்ஷியஸான ஒரு ஆக்டராக இருந்திருக்காரு. இன்ஃபேக்ட் 7ஆம் அறிவில் வந்து ஒரு ரிசர்வேஷன் பற்றி ஒரு டயலாக் வரும்போது கூட அதை எடுத்துடலாம், அது வந்து கரெக்டாக வந்து போகலை, ரிசர்வேஷன் பற்றி தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதாகட்டும், அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் வரும்போது அது அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கும். ஒரு விஷயத்த வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவல்லேருந்து பார்க்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவரோட அந்த சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஆங்கிள் அண்ட் ஹவு ஹி அப்ரோச்சஸ் மல்டிபிள் ஸ்டப்ஸ், அதை பற்றி சொல்லலாமா? பொதுவாக ஃபேவர், அதாவது மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு தான் அவருக்கு பழக்கம். யார்கிட்டையும் போய் ஹெல்ப் கேட்கவே மாட்டார். ஆனால் அகரமோட ப்ரோமோக்காக சில பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டார், இந்த ப்ரோமோக்கு மட்டும் வந்து நடிச்சு கொடுங்கன்னு. ஏன்னா அவருக்கு தெரியும் அதுதான் இனிஷியல் வே ஆஃப் புட்டிங் அவுட் வாட் அக்ரம் இஸ் ஆல் அபவுட். அண்ட் க்யூட்டாக இருக்கும் அந்த ப்ரோமோ. எல்லாருமே அந்த ஒயிட் ஷர்ட்டில் ரொம்ப அழகாக வருவாங்க. அண்ட் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஹீரோஸ் ஹூ எக்ஸ்டென்ஸ் ஒரு காம்ராட்ரி மற்றவங்களோட பயங்கர. அவர் வந்தால் ஒரு சின்ன பீதி ஒன்று இருக்கும், அதை நான் ஒத்துக்கிறேன். நான் நிறைய ஹீரோஸை பார்த்துருக்கேன், பழகிருக்கேன், பேசியிருக்கேன். பட் அவர் வந்தாலே நமக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு ஜர்க்கு இருக்கும். இட்ஸ் பிகாஸ் அவரோட ஆரா அப்படி. ரோட்டில் எவனோ வண்டி ஓட்டுனதுக்கு இறங்கி கார்த்தி சார் என் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், யோ நம்மளாம் படத்தில் தான் ஹீரோ, ஒரு நஜத்துலேயே ஹீரோயா, கோவம் தான் இறங்கி அடிச்சிருவார் அப்படின்னு. அவரோட இன்னொரு பெரிய பிரச்சனை அவர்கிட்ட இருக்கிறது, இந்த பர்ஃபெக்ஷனுக்கு பக்கத்தில் இன்னொரு பீஸ் பியூரிட்டி. ரொம்ப பியூரான ஒரு மனுஷன். அதனால் அவருக்கு இந்த சபை நாகரிகம் கருதி சில டிப்ளமேட்டிக்காக பேசுகிறதோ இல்லை ரிலீஸ் டயத்தில் வேறு மாதிரி பேசுகிறதோ அதெல்லாம் அவருக்கு வராது.
அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசியலுக்கு லாயக்கே கிடையாது. ஐ எம் நாட் பீலிட்லிங் பாலிடிக்ஸ். ஹீ இஸ் டூ பியூர் டு பிளே தட் கைண்ட் ஆஃப் ஹவு சூப்பர் ஸ்டார் ஹேட் டு கம் அவுட் ஆஃப். ஏன்னா உங்களோட அல்டிமேட்டம் ஆஃப் பீயிங் சோஷியலி கான்ஷியஸ், ஐ திங்க் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த கைண்ட் ஆஃப் மூவிஸ் தட் ஹி டஸ். அந்த ஹோல் அகரம் ஃபவுண்டேஷன், ஏன்னா ஒரு 10 ஆண்டா நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனை ரன் பண்ணி இவ்வளோ பேருக்கு பிரயோஜனப்படுற விதத்தில் நிறைய பண்ணியிருக்கீங்கன்றது அது ஒரு இன்ஃபேக்ட் அகரமோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பொது ஆட்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அவரோட வீடு தான் அகரமோட ஆஃபீஸ். அவர் வளர்ந்து வந்த வீடு தான் இப்போ அங்கே ஆஃபீஸாக இருக்குது, அதுக்கு அப்படியே பக்கத்தில். அண்டு இந்த சோஷியலி கான்ஷியஸை நான் எங்கே பார்க்குறேன்னா, பொதுவாக எங்கள் அக்கா அடிக்கடி சொல்லுவாள், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரீச்சுன்னுவா. நீ ஃபஸ்ட்டு அதை செய்ய, அப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லுன்னு. இப்போ எவ்வளோ பேரால் கூட்டு குடும்பத்தில் வாழ முடியுது. அவர் இப்போ பாம்பே போயிட்டு வருது, அதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. பட் ஃபார் ஹவு லாங், இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் 4 பிக் ஆக்டர்ஸ், அஃப்கோர்ஸ் சிவகுமார் ஐயா ரிட்டையர்ட், 3 பிக் ஆக்டர்ஸ் இன் த சேம் ஹவுஸ், தே ஆல் லிவ் டுகெதர். ஐ திங்க் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர். ஆனால் அவங்க பசங்களை அவர் ஹேண்டில் பண்ணுற விதம் அண்ட் ரொம்ப பர்சனலாக பிட்டர் மெமரி தான். பட் எங்களோட உயிர் நண்பன் எல்எம்கேவோட மறைவு போது அவர் எல்எம்கேவோட அம்மா கையை பிடிச்சிட்டு முட்டி போட்டுட்டு 15 நிமிஷம் இப்படியே தான் இருக்கார். நான் என்ன உங்களை சொல்லி நான் வந்து பாசிஃபை பண்ணுவேன்? எதுக்கு வரணுங்க? சூர்யா படம்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ் எல்எம்கே போட்டான்றதுக்காவா? எல்லா டாப் ஹீரோஸ் வந்தாங்க. சியானா நான் ஃபஸ்ட்டு வந்தார், எஸ்கே வந்தார். அப்புறம் சூர்யா நான் வெளியே வந்துட்டு பேச டைம் கிடச்சிச்சு. அப்போ என்னை பார்த்து ஒரு முறைச்சாரு. நான் மறக்கவே மாட்டேன் அந்த டைலாக். கார்த்தி இவங்கெல்லாம் ரொம்ப தப்பு கார்த்தி அப்படின்னு. என்னென்ன கார்த்தின்னு நம்ம பேசுகிறோம், இவ்வளோ பெரிய ஹீரோ. சூர்யா சார் முன்னாடி கையை கட்டிட்டு தான் நிற்பார். அந்த மரியாதை அண்ணனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது நம்மளோட பிஹேவியர் தான். அப்போ என்னண்ணா ஆச்சுன்னு, இல்லைடா நம்மலாம் வாரத்துக்கு 2 படம் பார்த்தாலே டயர்ட் ஆயிடுறோம், இவனுங்க தூங்க மாட்டானுங்க கார்த்தி, டயத்துக்கு சாப்பிட மாட்டானுங்க, ஃபஸ்ட் ஷோ எழுந்திரிச்சு போகிறானுங்க, எப்போ பார்த்தாலும் ட்வீட் பண்ணிட்டே இருக்கானுங்க, உடம்ப பார்க்க மாட்டானுங்க கார்த்தி, ரொம்ப தப்பாக இருக்குது கார்த்தி அப்படின்னு நான் எனக்கு கேட்குற மாதிரி நின்று திட்டிட்டு போகிறாரு. அது வந்து அவசியமே கிடையாது. எங்களை எல்லாரையுமே வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். அண்ட் சும்மா பேசுறதுக்கு முன்னாடி அன்னைக்கு ஹெட்லைன்ஸை பார்த்துட்டு போய் பேசுகிற ஆள் இல்லை. நீ சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஆழமான அண்ட் பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ்லாம் அவர் அந்த பிரச்சனையை பற்றி எப்போ பேச போகிறாரு, அந்த அறிக்கையில் வர பாயிண்ட்ஸை வச்சு எஸ்ஸே எழுதலாமான்னு யோசிக்கிற ஆட்கள் இருக்காங்க. பிகாஸ் he has a team to sit with him and jam all this. And TJ was also initially involved, if I'm not wrong. அகரம்ல அவரோட பங்கு பெரிதளவில் இருந்திருக்கு. And look at the kind of people he spots. அதுதான் நான் ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குறேன். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ப்ரீச் பண்ண முடியும். ஃபேமிலி வேல்யூவையும் பாதுகாத்துக்கிட்டு அந்த குடும்பத்தையும் ஒரு அண்ணனாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு. அந்த சூர்யா அவர்கள் வந்து கார்த்திக் மட்டும் அண்ணன் கிடையாது, எல்லா ரசிகர்களுக்கும் அண்ணனாக இருந்து. ஆனால் அவங்களோட ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. ஞானவேல் ராஜா சார் வந்து கார்த்திக் சாரோட கிளாஸ்மேட்டு. அங்கே நிறுவனத்தில் பல பேர் இருக்காங்க, எல்லாருக்குமே அவர் ஒரு மூத்த குடி. அவர் வந்தாருன்னா அந்த இடம் சுத்தம் ஆயிரும், அந்த மாதிரியான ஒரு ஆள். அண்ட் நான் சும்மா இவங்க இருக்காங்களேன்னு நான் சொல்லலை. சூர்யா படம் வந்துச்சுன்னா மற்ற எல்லா அதாவது நம்ம ஊரில் ஒருமைப்பாடு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. சூர்யா சார் படம் ரிலீஸ் ஆனால் பார்க்கலாம். நான் அவர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லா டாப் ஹீரோஸோட ஃபேன்ஸும் ஒரு ட்ரோல் பண்ணுறதுக்காகவே. இந்த நானும் 24 இவர் சொல்லும் போது ஞாபகம் வருது. சாரி டு பி டேக்கிங் டைம். அந்த படத்தை நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்குறேன். அவர் அந்த வாட்ச் மெக்கானிக் டைலாக் சொல்லும் போதெல்லாம் பின்னாடி ஒரு கும்பல் இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அவர் படம்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவானுங்க, வாங்க போட்டு தள்ளலாம், காலி பண்ணலாம், அந்த மாதிரி வந்துருவாங்க. தட் இஸ் ஓகே. அது ஃபியரில் இருக்கலாம், இல்லை காம்படிஷனில் இருக்கலாம், நம்மளும் அது என்னவா வேணா இருக்கலாம். பட் என்னன்னா டப்புன்னு ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ இந்த ரசிகர்களை நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த ஹோல் அஞ்சான் வேவ் ஹேப்பன்னும். அந்த வேவ்ல நீங்கள் ட்ராக்கர்ஸ் தானே சொல்கிறீங்க. எங்களுக்கு ஞாபகம் இருக்கு, என்னடா விஜயஜித் ஃபேன்ஸை தாண்டி இவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க ஆன்லைனில், வேற லெவலில் வந்து தே கிரியேட்டட் ஒன் இம்ப்ரெஷன்ஸு, வேற மாதிரி இன்டர்நெட் பெனிட்ரேஷனு. அப்போ வி யூஸ் டு அண்ட் அது பெருசாக ரூபா கொடுத்தும் பண்ணலன்றது நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அதுக்கு பெருசாக செலவும் பண்ணுறதில்ல. ஒரு மாதிரி அண்ணா அவன் படம் வந்துருச்சுடா ஒன்று சேருங்கடா அப்படின்னா எங்கேருந்து தான் வருவாயிலோ டபக்குன்னு சேர்ந்துருவாங்க. ஸோ அது ஒன்று ஐ ஹவ் சீன். அண்ட் தட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் வெறும் வசனங்களை வந்து. இப்போ நீங்கள் எல்லா டாப் ஹீரோஸுமே 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசின பஞ்ச் டைலாக்கை இப்போ பேச முடியாது. ஏன்னா இப்போ அவங்களே கருத்து ரீதியாக பல்வேறு மாற்றங்களை தாண்டி ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ண போய் வேற கட்சியில் வந்து இல்லை நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி வர முடியாமல் போய் இப்படி அவங்களோட டெசிஷன்ஸ்னால விச் ஐ ரெஸ்பெக்ட். பட் சூர்யா யாருன்னா அந்த தராசில் அப்படியே நின்றுட்டே இருக்கிற ஒரு ஆள். ஸோ அதனால் அவர் ஆன் ஸ்க்ரீனாக ஜெய்பீம் மாதிரி இன்னும் புரட்சிகரமான படங்கள் பண்ணால் ஐ திங்க் இட் லுக் ரெலவெண்ட் ஆல்சோ. So that is one great thing about Surya. And
ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் ப்ரீச் பண்ணுறாரு. அவர் அதை கடைப்பிடிக்காமல் வேறு யார்கிட்டையும் போய் சொல்கிறது இல்லை. எனக்கு அதில் ஒரு சின்ன வேறுபாடு என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு Finally, நடிகராக இப்பதான் show ஒரு interesting ஆ பெரிய ஒரு ஃபாலோவர்ஸ், ஒரு பெரிய பட்டாளம் உங்கள் பின்னாடி இருக்கு இல்லையா? ஏன்னா நீங்கள் அப்போ நீங்கள் ஒரு பொசிஷன் ஆஃப் பவரில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த ஒரு பொசிஷன் ஆஃப் பவர்ல இருந்து நீங்கள் எந்த மாதிரி கருத்துக்களை இந்த வெளி உலகத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாகுது. அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வெளியே சொல்ல விரும்புகிறீங்களா, நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். வேறுபாடு எதில் அப்படின்னா, நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வெறுப்புகளுக்குள்ளே நம்ம போக வேண்டாம்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு என்ன வாழ்க்கை வாழணும்னு தோணுதோ அதை நீங்கள் வாழலாம். அதில் எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. பட் நீங்கள் எனக்கு சூர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ளசண்ட்டாக சர்ப்ரைஸ் பண்ண ஒரு விஷயம், அவர் இந்த சமூக பிரச்சனைகள் பொறுத்து அவர் வெளியில சொல்லக்கூடிய சில கருத்துக்கள். ஏன்னா பல பேர் ரொம்ப சேஃபா ப்ளே பண்றேன், இதுக்குள்ள நான் ஒரு ஒப்பீனியன் தெரிவிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய தன்னுடைய நட்சத்திர அந்தஸ்தை பராமரிக்கிற அளவுக்கு நான் என்ன நடத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, அதை பெருசா கண்டுக்காம பரவாயில்ல, இது நியாயம்னு எனக்கு படுது, நான் இதை வெளியில சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒரு நீட்டுக்கு எதிர்த்து அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும். இந்த மாதிரி பல இடங்கள்ல அங்கங்க நான் கவனிக்கும் பொழுது எனக்கு அது ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஓகே, நீங்க உங்களுடைய பொசிஷன் ஆஃப் பவரை சில நன்மைக்காகவும் சமூக நீதிக்காகவும் அங்கங்க நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, அதுல உங்க குரல் வெளிப்படுத்துறதுக்கு நீங்க அஞ்சலை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு பன் இன்டெண்டட் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அக்ரி தான் பண்ணி டிஸ்அக்ரி பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் இல்ல, எதுல நான் டிஸ்அக்ரி பர்டிகுலர்லி பண்ணேன்னா, இப்போ ஒரு கூட்டு குடும்பம் தான் ஒரு குடும்பத்தினுடைய மிகப்பெரிய அது வாழ்வதனால அவர் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்றாரு அப்படின்னு சொல்ற இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எப்படியான நீங்க இருக்கலாம்னு நினைக்கிறேன். See, there is another side to it also, but I'm saying அது கூட நான் சொல்லிருக்க மாட்டேன், அவர் கேட்டதால தான். பட் நான் சொல்றது I'm talking about அங்கேருந்து ஒரு சின்ன சோஷியலி கான்சியஸ். ஒரு வயசான அப்பாவை நான் வீட்டில் வச்சுக்கணும், அவரை நல்லா பார்த்துக்கணுன்றது கூட பீயிங் சோஷியலி கான்சியஸ் தான். நல்லா பார்த்துக்கணுன்றதுல பல விஷயம் அதான் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருந்தா தான் எங்க அப்பா சந்தோஷமா கூட வச்சுக்கிட்டு நல்லா பார்த்துக்காதவங்களும் இருக்காங்க. கரெக்ட் கரெக்ட். பட் அதனால நான் மீன் பண்றது ஒரு ஃபேமிலி லைவ்லிஹுட் அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் மட்டும் இல்ல. ஜெனரலா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு பொசிஷன் ஆஃப் பவர்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளே ஒரு பெரிய ரொம்ப ஒரு வலுவான வார்த்தைகள் ஆகுது. ஸோ தனிப்பட்ட முறையில நீங்க என்ன வாழ்க்கை வாழறீங்க வாழலை அப்படிங்கிறத தாண்டி நீங்க ஒன்னத்துக்காக நின்றீங்க, நீங்க ஒரு அரங்கத்துல ஒரு மேடை ஏறி ஒரு விஷயம் சொல்றீங்க அப்படின்னாலே அதுக்கே ஒரு உயிர் வருதுன்னு நான் சொல்றேன். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சூர்யா சார் மத்திய அரசாங்கம் இந்த புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரும்போதும் சரி, அந்த என்வரன்மெண்ட் ஆக்ட் வரும்போதும் சரி, அதுக்கான ஒரு டீட்டெயில்டாக அறிக்கை விட்டது. இப்போ அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அறிக்கை விட்டுருப்பாரு. ரொம்ப தெளிவாக எல்லா வசதியும் ஆராய்ச்சி அறிக்கை விட்டுருப்பாரு. அவசரப்பட்டு டக்குன்னு விட்டுருக்க மாட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு நடிகர் பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காரு, இப்போ பெரிய நடிகர். ஸோ அப்போ நிறைய டிவி டிபேட்டில் அவர் பேர் உங்கள் வாயில சொல்ல மாட்டீங்களா? இல்லை, இந்த டிபேட்ல நான் பார்க்குறேன் பாதி தலை பேர் கொண்டவர் அந்த மாதிரி இல்லை சொல்லுங்க சார் உங்க வாயால. இல்லை, தளபதி விஜய் அவங்க ஆக்டர். அப்போ நிறைய டிவி டிபேட் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நிறைய கமெண்டேட்டர்ஸ் ஜேர்னலிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, சூர்யா சார் பாலிடிக்ஸ் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு வாலண்டியராக அவங்களே எடுத்து சொன்னாங்க. ஏன்னா அவர் இந்த சோஷியலி கான்ஷியஸாக அவர் இந்த அகரம் ஃபவுண்டேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த அறிக்கைகள் அவர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே ஏதோ அரசாங்கம் ஏதோ கொள்கை முடிவு கொண்டு வந்தாங்கன்னா அதை ஆராய்ஞ்சு அதை பற்றி அவர் டீட்டெயில்டாக பேசுறது. நம்ம கூட எம்பிஸ்க்கெலாம் இது பண்ணலாம், அதெல்லாம் கூட சொல்லியிருப்பாரு ட்வீட்டில் நீங்கள் கூட ரைட் பண்ணலாம் உங்கள் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு அந்த ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, சூர்யா கார்த்தி அவங்க 2 பேரும் பாலிடிக்ஸ் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. அண்டு ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் அபி சொன்ன அஞ்சான் பற்றி எனக்கும் ஆக்சுவலாக அஞ்சான் ரொம்ப பிடிக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் ரொம்ப நல்லாயிருக்கும். அஞ்சானில் அவர் ஒரு ஹேண்டிகேப் பல்ல வாயில் ஒரு குச்சி வச்சுட்டு அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த படம் ஏன் அவ்வளோ ட்ரோலிங் ஆச்சுன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் அஞ்சான் பார்த்த ஃபர்ஸ்ட் பர்சன் நான் தான் நினைக்கிறேன். நான் தான் துபாய் பிரீமியர் பார்த்தேன். சித்து வாஸ் அவர் சித்தப்பா ஃப்ரம் துபாய். என் ட்வீட் இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது. நிறைய பேர் படத்தை பார்த்துட்டு ரொம்ப ஏன்டா இப்படி சொன்ன, உனக்கு காசு வாங்கிட்டியான்னு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரிப்ளை போட்ட படம் அஞ்சான். இப்போ ஏதோ ஒரு படத்துக்கு போட்டாங்களா மச்சான்? இப்போ ஏதோ ஒரு படத்துக்கு ஐ திங்க் யூ கேவ் த சேம் எக்ஸாம்பிள். நான் அதே தான் சொன்னேன். ஆமாம், நல்லா இருக்குன்னு சொன்னால் யூ ஆர் சேயிங் தட் நான் காசு வாங்கிட்டேன், நல்லா இல்லைன்னு சொன்னால் பேமெண்ட் வரலன்னு சொல்லுவாங்க. ஸோ இது யூஸ்வல் தான். பட் அதுதான். ஸோ அஞ்சான் பார்த்துட்டு இன்னைக்கு வரைக்குமே நான் ஐ ஸ்டாண்ட் பை வாட் ஐ செட் தான். அது அவ்வளோ அவ்வளோ கொடுமையான படம் கிடையாது. இட்ஸ் குவைட் என்டர்டெய்னிங். பட் அட் த சேம் டைம் டு ஆன்சர் த சோஷியலி ரீசன்ட் கள்ளக்குறிச்சி ஸ்டேட்மெண்ட் பயங்கரமான ஒரு பேங் ஆக்சுவலி. அது இட் கேம் கொஞ்சம் எல்லாரும் சொன்னாங்க அது லேட்டாக வந்துச்சு, பொறுமையாக வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எனிதிங் நீங்கள் சோஷியல் மீடியாலேயோ இல்லை மீடியாலேயோ நீங்கள் போடும்போது அது லேட்டாக வந்தால் பரவாயில்ல, அது ஜஸ்ட் மாசாக வந்தால் போதும். ஸோ அப்படி இருக்கும்போது
கத் த்ரோட் வேர்ட்ஸ் வந்து கத் த்ரோட். அபிஷேக் சொன்ன மாதிரி சபை நாகரிகம்லாம் பார்க்கவே இல்லை. ரொம்ப வெல் வேர்டட் ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி. ஸோ வெரி குட் ஸ்டஃப். அண்ட் ஐ திங்க் சூர்யா கிட்ட ஒரு ப்ராப்பர் சோஷியல் பர்சன் இஸ் இன்சைட். அவர் டெய்லி நியூஸ் என்ன நடக்குது, எவ்வளோக்கு எவ்வளோ காலிவுட்டை பார்க்குறாரோ அவருக்கு அவ்வளோ உலகத்தில் என்ன நடக்குது, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு இஸ் வெரி வெரி ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுறாரு. ஸோ அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்போது யூ டோன்ட் டேக் இட் ஈஸி. கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு ரொம்ப நாலேஜபிளாக இருக்கும். எஸ், இட் வில் பி வெரி நாலேஜபிள் அண்ட் இம்பார்ட்டன்ட்லி கரெக்டான சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அதில். எல்லாருமே சின்ன பாயிண்டோட இந்த சோஷியலி கான்சியஸ் டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். எல்லாருமே வந்து காசு வாங்கிட்டு தான் நடிக்கிறாங்க. பட் அவர் காசு வாங்குறதே திரும்ப கொடுக்கறதுக்கு தான். ஏன்னா நான் சும்மாலாம் சொல்லலை. அவரோட அந்த ஷூட்டிங் டேஸ் அவர் எப்படி பிளான் பண்ணுவார்னா, யூஎஸ்ல ஏதாவது நம்ம ஃபண்ட் ரைஸ் போகணுமா, கார்த்தி ஃபண்ட் ரைஸ் பிளான் பண்ணிக்கோ, இயர் ஸ்டார்டிங்லேயே சொல்லி ஒரு கார்த்தி அகரம் ஃபண்ட் ரைஸ் யூஎஸ் பிளான் பண்ணிக்கோ கார்த்தி அப்படின்னா, அவரோட ட்ராவல் பிளான்ஸே பொதுப்பணியை சுற்றி தான் இருக்கும். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு மொபைல் பிளட் பேங்க் சம்திங் லைக் தட் அவரே விசிட் பண்ணாரு. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவர்கிட்ட என்னன்னா, அவர் ரசிகர்கள் தம்பியா இருக்கிறதுனால சொல் பேச்சு கேட்குற ரசிகர்கள் எல்லாருக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் சம்ஹவ் தீஸ் ஃபேன்ஸ் வில் எண்ட் அப் லிசனிங் டு ஹிம். ஏன்னா அவர் அதையுமே ரொம்ப ஒரு செக்கு, நிறைய பேருக்கு அதுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு பிக் நேம்ஸ். அண்ணாக்கு அடுத்த லெவலில் மன்றத்தில் நம்ம தம்பி ஹரிலேருந்து ஆரம்பிச்சு நிறைய பேர் இருக்காங்க, அதுக்காக ஒர்க் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் பேர் சொன்னால் இன்னொரு பேரை விட்டுற மாதிரி இருக்கும். இந்த ரசிகர்கள் ஒரு யூனிட்டாக இருக்காங்க. அவங்க பயங்கரமாக அவங்களும் காப்பாண்டயத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டலாம் செஞ்சுருக்காங்க. அது வேறு விஷயம். பயங்கரமாக ஃபோன் பண்ணி ஒரு வரிசையாக ஒரு 20 கால் வந்துச்சேன்னா, இந்த படத்தை போய் இப்படி சொல்லிட்டீங்களே, ஃபஸ்ட்டு ஒருத்தன் அண்ணான் ஆரம்பித்தான், அப்புறம் ஒருத்தன் டே அபிஷேக்னா, அது நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி ட்ரான்சிஷன். பட் கமிங் பேக் டு வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு சே, தே லிசன் டு ஹிம் அண்ட் தே ஆல்சோ ஒபே ஹிம். தட் இஸ் பிகாஸ் மோர் தேன் சூர்யா சார், சூர்யா அண்ணா, நடிகர் அதெல்லாம் தாண்டி அவர் அவங்க ஒரு ரோல் மாடலாக பார்க்குறாங்க. அதனால் டன். ஸோ டு எண்ட் வித் கங்குவா அந்த படமாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்து வர சூர்யா 44 இருக்கட்டும், அண்ட் அப்கமிங் ஃபிலிம்ஸ், அண்ட் ஆல்சோ சூர்யா சார் இந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாமே ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று சொன்னால் பெட்டராக இருக்கும். அது வந்து உண்மையிலே கங்குவாவோட ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேலாக இருக்கும். அது கண்டிப்பாக தமிழ் சினிமாவிலேருந்து ஜென்யூன்லி பிலீவ் ஒரு பேன் இண்டியா பிளாக் பஸ்டர், ஒரு மற்ற படங்கள் பண்ணாத நம்பர் அது பண்ணக்கூடிய இது. இந்த படத்தோட டைரக்டரை படுத்திட்டிங்கன்னா கூட சித்தி சிவா அவங்க வந்து ரொம்ப ஒரு நல்ல மனுஷன். அவர் வந்து அவர் ஒரு பியூர் ஹார்ட்டட் பர்சன். இப்போ ரீசெண்டாக இப்போ ஞானவேல் ராஜேஸ்வரோட 2 பார்ட் இன்டர்வியூ வித் பரத்வாஜ் ரங்கன் சார் பார்த்தேன். அவர் நல்லா பேசியிருந்தார். ஸோ அந்த 3 பேர் சேர்ந்து தமிழ் சினிமாவை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலான்னு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு கங்குவா வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக ஒரு தமிழ் சினிமாவுக்கு வந்து இந்த வருஷம் வந்து நம்ம தெலுங்கு படம், கன்னட படம் அளவுக்கு நம்ம இன்னும் பேன் இண்டியா சக்ஸஸ் பெறலேன்னு நமக்கு ஒரு வருத்தம் இருக்குது ஆக்சுவலாக. கண்டிப்பாக அந்த வருத்தத்தை வந்து கங்குவா போக்கிடுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்ட் ஐ திங்க் அவர் நடிக்கிற படங்கள் சாய்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ், நிறைய டைரக்டர்ஸ் இப்போ கார்த்திக் சுப்ராஜ் கூட பண்ணிகிட்டு இருக்காரு, நிறைய படங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஐ திங்க் எனக்கு பொறுத்த வரைக்கும் சூரரை போட்டு அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு வரும்னு நான் ட்வீட் பண்ணியிருந்தேன். அப்படியே நேஷனல் அவார்டு வாங்கியிருந்தார் ஜெய்பீம். அது அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து ஒரு புது வேவ் சூர்யா 2.0 அந்த மாதிரி ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ ஓடிடியில் ஸ்டார்ட் ஆச்சு. He was a pioneer. I think தியேட்டர்களுக்கு இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கங்குவா கிளிம்ஸ் நான் ஆல்ரெடி நிறையா விஷுவல்ஸ் பார்த்ததுனால சொல்கிறேன். ஐ திங்க் கிராண்டரில் அந்த படம் ஒரு பயங்கர ஒரு நியூ ஸ்டாண்டர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் 100 பேர் இருப்பாங்க. பயங்கர லைக் எல்லாமே டாப் ஷாட்ஸ், லாங் ஷாட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஐ திங்க் கங்குவா இஸ் கோயிங் டு பி சம்திங் ஸ்பெஷல். சூர்யா சாருக்கு ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாகவும் இருக்கும், அதே டயத்தில் பர்ஃபார்மன்ஸ்க்கும் பயங்கர ஸ்கோப் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நிறையா டிஃப்ரெண்ட்டான காஸ்டியூம்ஸ் அவர் ஒரு டிஃப்ரெண்ட் டைம் ஜோனில் செட் பண்ண ஃபிலிம்னால காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்பிரஷன்ஸ், ப்ராப்ஸ், ஏஸ்தட்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வெரி மச் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். அண்ட் அஃப்கோர்ஸ் சூர்யா 44 கார்த்திக் சுப்ராஜ் ஒரு பயங்கர விஷுவல் ப்ரெசன்டேஷனில் ஒரு ஜீனியஸ். ஸோ சூர்யாவோட அந்த கிருதாவே வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஃபிலிம் ஆல்சோ. அண்ட் சூர்யாவை நான் எப்போவுமே ஒரு ஸ்டார் பர்ஃபார்மராக தான் பார்த்துருக்கேன். அவரால் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண முடியும். ஒரு ரொம்ப ஒரு மாசான படத்தில் ஒரே ஒரு எமோஷனல் சீனில் நம்மளை பயங்கரமாக அழ வச்சிருவார். அதே மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனல் படத்தில் வந்து ஒரு சீன் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும், ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கும். ஸோ சூர்யா இஸ் ஒன் ஆக்டர் ஹூ கேன் பேலன்ஸ் தட் ஸ்டார் பர்ஃபார்மர் ஆங்கிள். ஸோ அவரால் வந்து இப்போ கூட நினச்சா அவர் மார்க்கெட்டை பற்றி கவலைப்படாமல்
டைரெக்டாக போய் சில்லுன்னு ஒரு காதல் மாதிரி ஒரு படம் நம்மளுக்கு ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் கூட நம்மளை அவர்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அவரோட இது வரைக்கும் அவரோட ஃபிலிமோகிராஃபி பயங்கர ப்ரௌடான ஒரு ஃபிலிமோகிராஃபி தமிழ் சினிமா அண்ட் இட்ஸ் ஃபேன்ஸ்க்கு. ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து ஒரு நார்த் இந்தியனுக்கோ இல்லை ஃபஸ்ட் டைம் தமிழ் சினிமா பார்க்க வர ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 5 படம் சஜஸ்ட் பண்ணுறோன்னா அதில் கண்டிப்பாக 2 படமாவது சூர்யா படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் கண்டிப்பாக அதில் டைரெக்டாக ஐயன்னு சொல்லிவிடுவேன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் லைக் திஸ் லாட்ஸ் வாரணமாயிரமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிமோகிராஃபி இருக்கிற ஒரு ஆக்டர் அடுத்த செட் ஆஃப் ஃபிலிம்ஸில் என்ன பண்ண போகிறாருன்னு சொல்கிறது இட்ஸ் டூ எக்ஸைட்டிங். ஏன்னா ஆல்ரெடி ரவிக்குமார் கூட ஒரு படத்துக்கு பேசிகிட்டு இருக்காரு. தட் ஃபிலிம் ஆல்சோ பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்டோரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப வேரியண்ட்டான இது இருக்கும். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ரோலெக்ஸ் ஆன் த பிக் ஸ்க்ரீன் அகேன். டைரக்டர் சிவா படங்களில் என்றைக்குமே ஒரு பெரிய எமோஷனல் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹியூமன் எமோஷன்ஸை பயங்கரமாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு இயக்குனர் அவருடைய ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தோம்னாலே. ஸோ ஸ்கேல், ஒரு ஃப்ரேமில் எத்தனை பேர் இருக்காங்க, அதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த இண்டிவிஜுவல் ஹியூமன் எமோஷனை அவர் எப்படி கையாள போகிறார் இந்த ஃபிலிமில் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு நான் எக்ஸைட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நம்ம ரசித்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதில் ஒன்று, இவர் ஒரு நட்சத்திரம்ன்றதே தெரிஞ்ச ஒரு விஷயம். பல நட்சத்திரங்கள் இருக்காங்க தமிழ் சினிமாவில். அதில் பல நட்சத்திரங்களில் இந்த ஒரு நட்சத்திரம் வந்து தான் நட்சத்திரம்ன்றதே உணராதது போல நமக்கு தோணும் அவர் எடுக்கக்கூடிய பல முடிவுகள். ஒன்று, நட்சத்திரமாக இருக்கணும்னா மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, பயங்கரமாக வந்து நீங்கள் பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று. 2, பெருசாக நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறது ஒன்று. 3, பெருசாக நீங்கள் மற்றவங்களோட சேர்ந்து கொலாபரேட்டிவாலாம் நீங்கள் பண்ண முடியாது, நீங்கள் தனிச்சு மட்டுமே தெரியணும் எல்லா படங்கள்லையும், உங்களுடைய கதாபாத்திரம் மட்டுமே பிரதானமாக வரணும். 4, பெரிய சமுதாய பொறுப்பெல்லாம் பெருசாக உங்களுக்கு இருக்குன்னா கூட நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் வச்சுக்கணும், வெளியில் வந்து எதுவும் பேசாதீங்க, பிரச்சனை வந்துடும், உங்கள் நட்சத்திரம் வந்து இது எல்லா ரூல்ஸுமே ஓரளவுக்கு உடைச்சிருக்காருல அங்கங்கே இன்னும் பல சொல்லலாம். ஸோ இவருடைய ஒரு முக்கியமான ஒரு பயன் நம்ம தமிழ் சினிமாவுக்கு என்னவா பார்க்குறேன்னா, இவர் ஒரு நட்சத்திரம் ஆமாம், ஆனால் அந்த நட்சத்திரத்துக்கான அடையாளங்களை அங்கங்கே உடைச்சிக்கிட்டே இருக்காரு நேச்சுரலாகவே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருந்தால் ஒரு தமிழ் சினிமா ரசிகனாக நான் சந்தோஷப்படுவேன் நினைக்கிறேன். இப்போ ரோலக்ஸ் பற்றி ஒன்று சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம அதை பற்றி விக்ரம் படத்தில் வந்து விக்ரம் படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் வந்து ரோலக்ஸ் கேரக்டர். அந்த படத்தில் லாஸ்ட் அந்த 5 minutes சூர்யா சார் வந்து அவர் கொடுத்த ஹை வந்து வெளியே வரும்போது எல்லாருமே ஒரு வெறித்தனத்தோட வெளியே வச்சுது. எல்லாருமே ரேட்டிங் அண்ட் வேர்ட் ஆஃப் மவுத் அந்த பப்ளிக் ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசியிருப்பாங்க. அதுக்கு வந்து அந்த ரோலக்ஸ் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப இன்ஃபேக்ட் அன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு எக்ஸிபிட்டர் சொல்லியிருந்தாரு, ரோலக்ஸ் கேரக்டர் வரலன்னா இந்த படத்தோட கலெக்ஷன் ஒரு 20% கம்மியாக இருக்கும், கண்டிப்பாக அவரால் 20% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அது உண்மை, அது வாஸ்தவம் தான். மேபி ஒன் லாஸ்ட் திங், நீங்கள் எதிர்பார்ப்புகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த முதல் சில படங்களில் ஒரு நந்தாவை தாண்டி ஒரு 5-10 படங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அடுத்து இது எதை பற்றின படம், இந்த படத்துக்குள்ளே என்ன மாதிரி ஆச்சரியங்கள் அடங்கியிருக்கும் அப்படின்றத நமக்கு தெரியாது. நம்ம ஒரு பேரழகன ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். அந்த ஒரு டைமில் வந்து ஒரு ஃபிலிம், ஒரு பித்தாமகன், இந்த வரிசையில் மேபி அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மசில் ஒன்று இருந்துச்சு இல்லை, அதை இன்னும் கொஞ்சம் பிரயோஜனப்படுத்தலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதில் நம்ம ஆரம்பத்தில் ரசித்ததுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் அதுவாக அட்லீஸ்ட் பர்சனலி எனக்கு இருந்துச்சு அப்படின்னும் போது இன்னும் பல ஆச்சரியங்கள் கொடுக்கக்கூடிய ஃபிலிம் சாய்ஸஸாக இருந்த பட்சத்தில் நல்லா இருக்கும்னு தோணுது. ஆல்மோஸ்ட் ஒரு 10 years வந்து ஒரு பெரிய தியேட்ரிக்கல் ஹிட் இல்லை தான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் சேஃபாக போகாமல் அவர் எப்படி கங்குவாக்கு ஓகே சொன்னார் அப்படின்றதான் மைண்டுக்கு வந்த முதல் கேள்வி. நம்ம இன்னைக்கு சூர்யா அவர்களை பற்றி இவ்வளோ உயர்வாக பேசும்பொழுது அவரை அடகாத்து ரொம்ப அழகாக வெளியே கொண்டு வந்ததுக்கு ஞானவேல் ராஜாவுக்கு ஒரு பெரிய 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 பங்கு இருக்குது. ஒரு தயாரிப்பாளராக ஞானவேல் ராஜா எப்படி கார்த்தி யுவர் அன் ஆக்டர்னு ஐடென்டிஃபை பண்ணாரோ, ஜில்லுன்னு ஒரு காதில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சூர்யானாவை வச்சு அவர் தயாரிக்கணும்னு நினச்சது, அவங்கனால ஞானவேல் ராஜானால தான் அந்த எல்லா கிளைகளும் உருவாச்சு. மற்ற ப்ரொடியூசர்ஸ்லாம் அப்படி அவங்க ஒரு யூனிட்டாக தி கேம். ஸோ அதனால் அது நான் ஐ வுட் லைக் டு அது ஒரு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அதே தயாரிப்பாளர் தான் இப்போது 2.0 சூர்யா ஃபேஸ்ன்னு சொல்லி கங்குவான்னு ஒரு மிகப்பெரிய பொருட்செலவில் பல லாங்குவேஜஸில் டப் பண்ணப்பட்டு ஒரு படம். ஸோ அஞ்சானெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்டைலான லுக்கில் அந்த கரண்ட்டில் இருப்பார், அட்டகாசமாக இருப்பார்.
அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த அவர்னால அந்த தேவன்ற சலூன் அந்த இது ஐ மீன் தேவன்ன்ற அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து உலக புகழ் அடைஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன். விராட் கோலி சென்னைக்கு வந்து அவர் தான் கட்டிங். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வெறும் ஃபேஷியல் ஹேர் ஸ்டைலை வச்சு, ஏன்னா நம்ம உலகநாயகன் மூக்கு புருவம் கண் எல்லாத்தையும் மாற்றிட்டு வேற மாதிரி வருவாப்புல. ஃபேஷியல் ஹேரில் அந்த ஸ்டைலிங்லேயே ஒரு லுக், ஒரு கேரக்டரை டிசைன் பண்ணலான்னு கான்டெம்பரரி சினிமாவில் பெரிய ஹீரோஸில் சூர்யா அவர்கள் தான் ஃபஸ்ட்டு அதை பண்ணார். ஸோ அதனால் அவர் வந்து கங்குவாவில் கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த ஒரு சும்மா அந்த ஆரோ மார்க் டாட்டூலேருந்து இட் ஸ்டார்ட்ஸ். அவரோட அந்த கரப்பட்ட பல்லு, அந்த லாங் ஹேர் எக்ஸ்டென்ஷன், அவர் லுக்கு, அது இதெல்லாம். அண்டு பொதுவாகவே ஹீரோஸ் படத்துக்கு முன்னாடி தான் ஃபிட்டாக இருப்பாங்க, நம்மால் எப்போவுமே ஃபிட்டாக இருப்பார். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் யோகா, அவரோட வே ஆஃப் லைஃப், க்ளீன் ஈட்டிங் எல்லாமே. ஸோ அது பயங்கரம். அதனால் கங்குவா அந்த மாதிரியான ஒரு சொன்ன மாதிரி ஒரு ஸ்கேல் கிராண்டியூர் அதெல்லாம் தாண்டி நான் அதை வந்து ரொம்ப ஒரு ஜான்ரா ஸ்பெசிஃபிக் படமாக பார்க்குறேன். அப்படி ஒரு டாப் ஹீரோ ஹூ இஸ் நாட் ஹேட் தட் ஒரு சிங்கம் மாதிரி ஒரு ரோரிங் விக்ட்ரி, பாக்ஸ் ஆஃபீஸ் கோயிங் பாங்கர்ஸ் வந்து நம்ம ரொம்ப நாளாக பார்க்கல. ஸோ ஐ திங்க் கங்குவா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அப்படி பாம்பேலேருந்து இறக்கும் போது ஐ திங்க் மச் நீடட் ஒரு விக்டோரியஸ் ஃபில்மாக ஃபார், ஏன்னா இந்த கேலண்டர் இயருமே லாட் ஆஃப் ஹிட் அண்ட் மிஸ்ஸாக தான் இருந்திருக்கு. ஸோ கங்குவா வில் பி ஒரு ப்ராப்பர் ஸ்டாம்ப் அண்ட் யூ நீட் அ கட்ஸி கை லைக் ஞானவேல் ராஜா டு டூ ஆல் தட். டார்லிங்கால் மட்டும்தான் அதெல்லாம் முடியும். அதனை தொடர்ந்து ஹேண்டில் பால் முஸ்டாஷ் வச்சுட்டு கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு நம்ம எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஒரு கெட்டவனை தயார் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதாபாத்திரம். அது ரொம்ப ஒரு லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக் கதை. அதுக்கு மேலே தான் பேசினா அண்ணன் செருப்பால் அடிப்பார். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம். புறநானூறு ஏன் சூர்யா சார் பண்ணலன்றதை நான் இங்கே தெளிவுபடுத்திடுறேன். அந்த படம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அரசியலை பேசுகிற ஒரு படம். அண்ட் அதுக்கு வந்து இன்னும் ஏன் தரப்பில் புரிதல் வேணும் அப்படின்னு நினச்ச ஒரு ஹீரோ அவர். ஸோ இது வந்து இந்த டைமில் நல்லா இருக்காது. நான் இன்னும் இதை பற்றி அதை தாண்டி டேட்ஸ் இஷ்யூஸ் இருந்திருக்கு. அதை தாண்டி சுதா மேம் ஹேட் டு வெயிட் ஃபார் புறநானூறு டு ஷேப் அப் அண்ட் ஆல் தட். ஸோ இதெல்லாம் தாண்டி வெற்றிமாறன் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஃபில்ம் மேக்கர்ஸாக இருந்தாலும், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபில்ம் மேக்கர்ஸாக இருந்தாலும், கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியாக ஒரு மாதிரி நீங்கள் ரமேஷ் பாலாட்ட கேட்டிங்கன்னா ஒரு 30 கோடி ரூபா ஷேர் தமிழ்நாட்டில் அவரோட படம் பண்ணியிருக்கா, 35 கோடி பண்ணியிருக்கா, 40 கோடி பண்ணியிருக்கான்னா இல்லை. ஸோ வெற்றிமாறன்ஸ் பிக்கஸ்ட் 100+ ஃபில்ம் வில் பி வாடிவாசல். தட் இஸ் பிகாஸ் மிஸ்டர் தானு இஸ் ப்ரொடியூசிங். ஊரில் இருக்கிற எல்லா கால மாடலையும் நம்ம படம் போஸ்டர் இருக்கும். அவர் அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷனை பண்ணுவார். ஸோ ஹீ இஸ் த மாஃபியா, தி அல்டிமேட் ஆஃப் தமிழ் சினிமா. ஸோ வாடிவாசல் அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும். அவர் வந்து இந்த ஒரு வேலை அவர் நல்லா வெயிட்டிங் கேம் பண்ணுவார் சூப்பராக. சூர்யா சார் எப்படின்னா, தம்பி நம்ம மீன் குழம்பு வச்சாதான் ரேட்டு கூடுன்ற மாதிரி அவருக்கு தெரியும். உடனே தெரிஞ்சிட பால் கிடையாது. ஸோ அவர் இந்த கங்குவாவோட பர்ஃபார்மன்ஸை வச்சு ஒட்டுமொத்த நார்த் சர்க்கியூட்லேயும் அவருக்கான ஒரு ப்ரெசன்ஸ் எலிவேஷன் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த ராகேஷ் ஓம் பிரகாஷ் மேராவோட போய் ஒரு கர்ணன் பண்ணாருன்னா, இந்தியாவோட எப்படி இன்னைக்கு ரன்பீருக்கு ஒரு சின்ன நம்பர் சவுத்தில் இருக்கோ அங்கே இருக்க. இப்போ காந்தாரா கோயிங் லோக்கல் இஸ் கோயிங் இன்டர்நேஷ்னல். ஸோ கோயிங் ஒரு பேன் படம்லாம் எடுக்க முடியாது, எடுத்தால் அது பேனாக மாறும். ஸோ கங்குவா அப்படி ஒரு தன்மையுடைய ஒரு படம். அதனால் அதோட ஃபாலோஅப்பாக கர்ணன் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் ரொம்ப ஆசைப்படுற மாதிரி ஒரு இந்த நாட்டிற்கான ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக அவர் மாறுவாருன்றது தான். ஸோ அதுக்கப்புறம் கர்ணனுக்கு அப்புறம் ப்ராப்ளி இஃப் ஹி டஸ் கர்ணன் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ட்ரெஜெக்டரி. இஃப் ஹி டசன்ட் டூ தென் ஹி வில் கம் பேக் டு த லோக்கல் சென்டிமெண்ட் அண்ட் ட்ரை அண்ட் டூ சம்திங் எல்ஸ். பட் யா டன் ஆன் த நோட். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே, ரொம்ப நன்றி. ஹாப்பி பர்த்டே சார். எப்போ போடுவாங்கன்னு தெரியாது, சொல்லிடுறேன். ஹாப்பி பர்த்டே சார். டன் தேங்க்யூ. மகிழ்ச்சி. SS Music presents Por Kanda Singham celebrating 49 years of Surya, powered by Mad Rabbit, food partner Pallavaram Yamoideen Biryani, refreshment partner Chennai Kulfi.